வணக்கம் நண்பர்களே. என்னடா அவன் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறானே அப்படின்னு எங்களை எதுவும் தப்பா நினச்சிக்க வேணாம். கடந்த 3-4 நாளா நம்மளுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வெளில போய் எந்த வீடியோவும் எங்களால் ஷூட் பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கும் எந்த வீடியோவையும் எங்களால் போஸ்ட் பண்ண முடியல. இப்போ ஓரளவுக்கு உடல்நிலையெல்லாம் சரியான காரணத்தினால இனிமே ஓரளவுக்கு வீடியோலாம் ரெகுலராக வந்துடும். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட்டா இன்னமும் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். சரி, நம்மளால வெளில தான் போய் எந்த வீடியோவும் ஷூட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டோரேஜாக கிளியர் பண்ணி வைப்போம். கிளியர் பண்ணும்போது தான் ஏற்கனவே எடுத்த 2 வீடியோ எடிட் பண்ணாம இருக்குன்றதே நோட்டீஸ் பண்ணேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இந்த வீடியோவில் இன்னைக்கு நாங்கள் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல தான் நம்ம தினேஷ் ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு அங்கே போனாலே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நாங்களும் வண்டியில் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கபிலன் தான் இதெல்லாம் அவங்க ஏரியான்றதுனால கொஞ்சம் சுத்தி காமிச்சிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இடமே ஒரு மாதிரி இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் தூரம் போக போக பார்த்தா இன்னும் அந்த இருட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா ரோடும் 2 சைடு நல்லா இருட்டான வயல்வெளியுமா தான் இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு அந்த டயத்துல அங்க போறது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கா தான் இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் கொஞ்சம் த்ரில்லிங்காவும் இருந்தது. ஒரு 10 நிமிஷத்து போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா நாங்களும் மெயின் ரோட்டை வந்து அடைஞ்சோம். அப்புறம் நாங்களும் அங்கங்கன்னு தேடி ஒரு வழியா அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். பார்சல் சொல்லிட்டு நாங்க வெளில நிற்கும் போது நம்ம நண்பர் ஒரு ஸ்மைல் கொடுத்தாம பாருங்க. அந்த ஸ்மைலுக்கே இருந்த காசெல்லாம் போயிடுச்சு. சரி, அங்கேருந்து நாங்களும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பரபரப்பா பார்சல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா நம்மளுக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு கால் வந்தது. அது வேற யாரும் இல்லை, நம்ம நண்பன் தான். இவன் பேர் சக்திவேல். இவரும் லோக்கல் கை தான், ஆனா இப்போ கொஞ்சம் ஃபாரின்ல இருக்காரு. சரி, அவர் கூட நாங்களும் பேசி முடிச்சுட்டு நாங்களும் எங்களோட சாப்பாடுலாம் நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தினேஷ் அவனுக்கு இருந்த 65 எல்லாம் எடுத்துக்கிட்டான். நானும் கபிலனும் வெறும் புரோட்டாவை மட்டும் தான் சாப்பிட்டோம். ஆனா உண்மையாவே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு இந்த சாப்பாடு ஒர்த்தா தான் இருந்தது. அதோட அந்த வீடியோவை நாங்களும் முடிச்சுக்கிட்டோம். இன்னொரு வீடியோ இருக்கணும்னா அதை நாளைக்கு பார்ப்போம்.